ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, மதுக்கரை சைடு, கோவைப்புதூர் சைடு, கேரளாவில் பாலக்காடு சைடு, இல்லை நீங்கள் வந்து பொள்ளாச்சியிலேருந்து வர்றீங்கனாலும் ஊருக்குள்ளே வராமல் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து அப்படியே நம்ம வந்து சிறுவாணி ரோட்டுக்கு வந்துடலாம். பேரூர் சிறுவாணி ரோட்டில் அதுலேருந்து நம்ம ஃபர்தராக ஈஷாக்கு போகிறது, மற்ற இடங்களுக்கு போகிறது, காருண்யாக்கு போகிறது, அது எல்லாமே நீங்கள் சௌரியமாக போய்க்கலாம், வந்துக்கலாம். ஊருக்குள்ளே அந்த டிராஃபிக் கம்மியாயிரும். இந்த 2வது ஃபேஸை ஓப்பன் பண்ணாங்கன்னா மருதமலை வரைக்கும் வர முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. கேரளாவிலேருந்து மருதமலைக்கு நிறைய பேர் வர்றாங்க. அதை கூடிய விரைவில் வந்து தமிழக அரசாங்கம் கணக்கில் எடுத்துட்டு அதை பண்ணணும்னு நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். 3வது ஃபேஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஊட்டி போகிற டிராஃபிக் நம்ம ஊருக்குள்ளேயே வராமல் கேரளாவிலேருந்து, பொள்ளாச்சியிலேருந்து, நம்ம கோவைப்புதூர்லேருந்து ஊரில் அந்த வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறவங்க எல்லாம் கூட அந்த ரோட்டில் போய் அப்படியே ஈஸியாக நம்ம ஊட்டி போகிறக்கு, மேட்டுப்பாளையம் போகிறக்கு, பண்ணாரிக்கு போகிறக்கு, அது எல்லாத்துக்குமே நம்ம அந்த ரோடை யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது ஒரு அம்சம். 2வது அம்சம் வந்து கிழக்கு புறவழிச்சாலை. இதையும் பண்ணணும்னு நம்ம வேண்டுகோள் வந்து நம்ம வந்து அரசாங்கத்துக்கு வைக்கிறோம். 2 அரசாங்கத்துக்கும் வைக்கிறோம். இப்போ எல்என்டி பைபாஸ் வந்து பெருசு பண்ணுறாங்க. அது 27 கிலோமீட்டர் நல்லா வருது. அதை வரவேற்கிறோம். இது போக கிழக்கு புறவழிச்சாலை அந்த நரசிம்மநாயக்கம்பாளையத்திலிருந்து திரும்ப வந்து அவனாசி ரோடு, திருச்சி ரோடு, பொள்ளாச்சி ரோடு, பாலக்காடு ரோடில் வரைக்கும் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஊர் வந்து நல்லா இன்னும் வளர்ச்சி அடையும். அதில் வந்து கொஞ்சம் விவசாயிகளும் வந்து அவங்க இடம் போகுதுன்னு ஒரு வருத்தப்படுறாங்க. அது நியாயமானது கூட தான். பட் அரசாங்கம் வந்து நல்ல காம்பன்சேஷன் கொடுத்து அவங்களுக்கு அந்த இடத்த வந்து அரசாங்கம் எடுக்கும்போது நல்ல காம்பன்சேஷன் கொடுத்து எடுக்கணுங்கிற வேண்டுகோளையும் நாங்கள் அரசாங்கத்துக்கு வைக்கிறோம்.